யுவர் ஸ்ட்ராட்டஜி இஸ் நாட் த ரீசன் யூ ஆர் லூசிங். நீங்க லாஸ் பண்றதுக்கு ஸ்ட்ராட்டஜி தான் ரீசன் நெனச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா ஸ்ட்ராட்டஜி ரீசன் இல்லங்க. ஸ்ட்ராட்டஜி கூட உங்களுக்கு இன்னொரு விஷயம் இருந்துச்சுன்னா, நீங்க கண்டிப்பா ப்ராஃபிட் மேக் பண்ணுவீங்க. அது என்ன விஷயம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம, இந்த வீடியோல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பெர்சனல் கைடன்ஸ் ஒன் ஆன் ஒன் மென்டர்ஷிப் உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்படின்றத பத்தியும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போறேன். வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மார்க்கெட்ல இருக்கிற எல்லா இண்டிகேட்டர்ஸும் ஒரு ஸ்ட்ராட்டஜிய குடுக்கும். அது இல்லாம நீங்களா ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி உங்க கையில இருந்தாலும் சரி, உங்களால மார்க்கெட்ல லாஸ் தான் பண்ணுவீங்க. ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஸ்ட்ராட்டஜிய விட முக்கியமான விஷயம் பிஹேவியர் தான். ஆமாங்க. பிஹேவியருக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பிஹேவியர் ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் ப்ளே பண்ணுதுங்க. ஏன்னா, எந்த ஸ்ட்ராட்டஜியுமே உங்களுக்கு 100% ரிஸ்க் ரிவார்ட் கிடையாது. எல்லா ஸ்ட்ராட்டஜிலயுமே ரிஸ்க் இருக்கும். அந்த ரிஸ்க்ல ஒரு ஸ்மால் லாஸ் இருக்கும். அந்த லாஸ அக்செப்ட் பண்ணிட்டாலே ப்ராப்ளம் கிடையாது. பட் ஆனா 80% ஆஃப் ட்ரேடர்ஸ் அந்த லாஸ அக்செப்ட்டே பண்ண மாட்டாங்க. ஸ்மால் லாஸ அக்செப்ட் பண்ணாததுனால அவங்களுக்கு கிடைக்க போறது பிக் லாஸ். இந்த ஸ்மால் லாஸ் பிக் லாஸா மாறுறதுக்கான ஒரே ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிஹேவியர் சரியில்லாததுனால தான். அந்த பிஹேவியர மட்டும் நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க நல்ல மார்க்கெட்ல நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். அப்படி என்ன பிஹேவியர் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 ட்ரேட் எடுக்கிறது, ஒரு நாளைக்கு 10 ட்ரேட் எடுக்கிறது, ஒரு நாளைக்கு எஸ்எல் போடுறது, ஒரு நாளைக்கு எஸ்எல்லே போடுறது கிடையாது. இதுதான் வந்து நம்ம மார்க்கெட்ல பண்ற தப்பான பிஹேவியர். இதுக்கு பேரு ட்ரேடிங்கா? கண்டிப்பா கிடையாது. இதுக்கு பேரு எமோஷனல் ட்ரேடிங் டிசிஷன்ஸ். ட்ரேட் டைம்ல டிசிஷனே எடுக்கக்கூடாது. ஏன்னா, ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எமோஷனல் டிசிஷன்ஸே எடுக்க மாட்டாங்க. யூ டோன்ட் ஹேவ் எ ஸ்ட்ராட்டஜி ப்ராப்ளம். யூ ஹேவ் எ டிசிப்ளின் ப்ராப்ளம். டிசிப்ளின் ட்ரேடர்ஸ் வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுவும் சேம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் நீங்க என்ன பண்றீங்க? சேம் ரூல்ஸ ஃபாலோ பண்றது கிடையாது. நீங்க எத ஃபாலோ பண்றீங்க? உங்க மூட தான் ஃபாலோ பண்றீங்க. மார்க்கெட் டைம்ல எடுக்கிற டிசிஷனுக்கு எல்லாத்துக்குமே இந்த 3 மூடு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஃபியர், கிரீட் அண்ட் ரிவெஞ்ச். ஏன் கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு என்ட்ரி போட்ட உடனே என்ன வரும்? ஒண்ணு ப்ராஃபிட் வரும், இல்ல லாஸ் வரும். இது 2த்துல ஏதோ ஒண்ணு தான் கண்டிப்பா வரப்போது. ஆனா இது 2ம் வந்த உடனே நம்மளுடைய ரியாக்ஷன் என்ன? அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது தான் நம்ம கேப்பிட்டல புரொடெக்ட் பண்ண போதா, இல்ல வைப் அவுட் பண்ண போதான்றது இருக்கு. இப்போ ஒரு ட்ரேடு ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா, உடனே ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துரும். ஓகே நம்ம ஸ்ட்ராட்டஜி சூப்பர்ரா! நம்ம உடனே அடுத்த ட்ரேடு வந்து இன்னும் கொஞ்சம் லாட் இன்கிரீஸ் பண்ணலாம். இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலான்ட்டு மைண்ட் வந்து ப்ளோ ஆகும். ஓகே. சப்போஸ் ஒரு ட்ரேடு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த லாஸ அப்சர்வ் பண்ணிக்காம உடனே அடுத்த ட்ரேட் எடுக்கிறது. அந்த செகண்ட் ட்ரேடர் ரிவைஸ் கூட பண்றது கிடையாது. டக்கு டக்குன்னு போக வேண்டியது. அப்போ அங்கேயும் பெரிய லாஸ் ஆகும். அப்போ இது ஒன் கைண்ட் ஆஃப் மூட் ப்ராப்ளம் தான். பட் இது இல்லாம இதே மூட வச்சு நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்து மார்க்கெட்ல வந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்போ சொல்லுங்க இதுக்கான ரீசன் மார்க்கெட் ப்ராப்ளமா? ஸ்ட்ராட்டஜி ப்ராப்ளமா? பிஹேவியர் ப்ராப்ளமா? எஸ். இதுக்கான ரீசன் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இதுக்கான ரீசன் பிஹேவியர் ப்ராப்ளம் தான். ஓகே. இப்போ உங்களோட ஒன் ஆன் ஒன் கான்வர்சேஷன் பண்ணி, உங்களுடைய ட்ரேடிங் கரியர ஃபுல்லா ஸ்டடி பண்ணி, நீங்க எங்க லாஸ் பண்றீங்க அப்படின்றத அந்த ட்ரிகர் பாயிண்ட் உங்களுடைய ட்ரிகர் பாயிண்ட்ட கண்டுபிடிச்சு, உங்களுக்கான ஸ்பெசிஃபைடு டிசிப்ளின் சிஸ்டம இது இங்க வந்து காமன் டிசிப்ளின் சிஸ்டம் கிடையாது. உங்களுக்கான ஸ்பெசிஃபைட் டிசிப்ளின் சிஸ்டம ப்ரொவைட் பண்றதோட நிறுத்திக்காம, பெர்சனல் கைடன்ஸும் குடுத்து, அதாவது இந்த பெர்சனல் கைடன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் ஈவ்னிங் வந்து நீங்க அந்த சிஸ்டம ஃபாலோ பண்ணீங்களா? இந்த ரூல்ஸ ஃபாலோ பண்ணீங்களா இல்லையா? அப்படின்றத உங்கள ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. நல்லா இருக்கும்ல. இந்த மாதிரி நம்மள வந்து நம்மளுடைய பிஹேவியர ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டு டிசிப்ளின் பிளான் இருந்தா நல்லா இருக்கும்ல. ஓகே. அதுதாங்க இப்போ இங்க நான் பண்ண போறேன். இங்க பார்த்தீங்கன்னா, நான் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிய ஒர்க் பண்ண போறதில்ல. நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜினா யூஸ் பண்ணிக்கோங்க. ஈவன் ஒரு கேன்லுடைய ஹை, லோ கூட மார்க் பண்ணா கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ ஸ்ட்ராட்டஜி கூடலாம் நான் ஒர்க் பண்ண போறதில்ல. நான் எங்க இங்க ஒர்க் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சைக்காலஜி, டிசிப்ளின் அண்ட் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். இத மட்டும் தான் நான் இங்க உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். சப்போர்ட் பண்ண போறேன். சப்போர்ட்டிங் பெர்சனா நான் இருப்பேன். உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டிங் பெர்சன் இருந்தா நல்லாருக்கும். இன்னும் நான் பெட்டரா ட்ரேட் பண்ண முடியும். அப்படின்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா,
டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் ஆர் டெலகிராம் லிங்க் ஏதாச்சும் இருக்கும். நீங்க அதுல ஜாயின் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ நீங்க குடுங்க. நீங்க பண்ண உடனே உங்களுக்கு வந்து ரிப்ளை மெசேஜ் வரும். ஸோ அந்த பர்ட்டிகுலர் டைம்ல ஒன் ஆன் ஒன் கால் பண்ணி எல்லாத்தையுமே நம்ப வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இங்க கண்டிப்பா உங்களுடைய கரியர நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ட்ரேடிங் கரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எப்படி நீங்க இதுக்குள்ள வந்தீங்க? எவ்வளோ லாஸ் மேக் பண்ணியிருக்கீங்க? உங்களுடைய ட்ரிகர் பாயிண்ட் என்ன? எதனால நீங்க இவ்வளோ லாஸ் பண்றீங்க? எந்த மாதிரி ஏ டூ இசட் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணி, நீங்களும் நானும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா, இந்த டிசிப்ளின் சிஸ்டம உருவாக்க போறோம். ஸோ உங்களுக்கான ஸ்பெசிஃபைட் சிஸ்டம உங்களுடைய விருப்பத்தோட தான் உருவாக்க போறோம். எது பாசிபிளோ அத தான் பண்ண போறோம். நீங்க அத பண்ணத கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நார்மல் ட்ரேடர் டூ ப்ரொஃபஷனல் ட்ரேடரா மாறிடுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நெனச்சீங்க அப்டின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்குன்னா கண்டிப்பா யூஸா இருக்கும்னு நெனச்சீங்க அப்டின்னா, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.